அவன் பேசுனதையெல்லாம் கேட்டிருப்பானோ? கேட்டிருந்தா அவன் முகம் மாறி இருக்கணுமே தான் தோணுது. பணத்தை கொடுத்து அனுப்பிட்டியா? இல்லம்மா தச்சி, சாவகாசமா பணத்தை கொடுன்னு காணோம். அதான் உங்களையே கொண்டு வந்து கொடுத்துரு. பணத்தை வாங்காம பாதிலேயே கிளம்பி வந்திருக்கான்னு இருக்கும். இளமதி ஏதாவது டிராமா பண்ணி அவனை நாம இருந்தவன சின்ன வயசு அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். எங்காவது வெளியில அவனை ஏன் பையன்னு சொல்லியிருக்கேனா? அதுதான் எனக்கு ஒரே பையன். தேசிய சிம்மராசி ராசி தேச நாம தேசிய இளமதி. இளமதி நாம. அதே நேரம் இந்த பக்கம் பரம ரொம்ப நல்லவனா இருக்கான், ரொம்ப நல்ல பொண்ணு இடத்துல இருக்கான். இளமதியும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் இருக்கணும். சரி வரேன் சாமி. சரி. ஐயோ உட்காரு உட்காரு உட்காரு. இதவன் கோவிலுக்கு வந்திருக்க, பிள்ளை ஏதோ பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியாகும். விபூதி வச்சுக்கோ. விடுறேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எப்படிமா போறீங்க? ஆட்டோல தான் பாக்குறேன். என்னம்மா நீங்க? வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். வாய் சாப்பிட்டு போப்பா. வந்துட்ட, உள்ள வந்து சாப்பிட்டு போப்பா. வா. சரிங்கம்மா. போதும். பொடி போட்டு சாப்பிடு, இல்லனா சாம்பார் சூடா ஆவி பறக்க இட்லி எடுத்துட்டு வரேன். இதுவே போதும். போதும்மா போதும். இதே வயசு தானே இருக்கும். மாதிரிதான் பரமா. எங்க கிளம்பிட்ட? கிளம்புறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லிருச்சு. மருந்து வச்சு கட்டிட்டியா? சொன்னாங்கல்ல, மாத்திட்டியா? பிரிச்சு தொடச்சிட்டு மருந்து வச்சு வைக்கணும். இவ ஒண்ணும் பண்ண வேண்டாம் பரமா. தானே பேசுன கட்டுனான நர்ஸ் பண்ணாதான் சரி. அதனால பரமா நர்ஸ் ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. நானே பண்ணிடுவேன்ல. இல்ல இல்ல, ஏதாவது செப்டிக் ஆகி போச்சுன்னா இது பரமா பக்கத்திலேயே வரக்கூடாது. பாத்துப்பாங்க. இப்ப வெளியில போலாம்ல. சரி பரமா, என்னை விட நர்ஸ் வந்து பாத்துக்கிட்டா நல்லது தானே. செத்து போய் போறாமா, பார்க்கவே தமாசா இருக்கு. எங்க எங்க? ஐயோ, வண்டியை நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க. எதுக்காக என் வண்டியை நிப்பாட்டுறீங்க? ஸ்டால் வீல்ல மாட்டுற மாதிரி இருக்கு. இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்து உதவுனவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலையே. வருவான்னு சொன்னீங்க, இன்னும் ஆளே. அட்ரஸ் தெரியாம தேடிட்டு இருக்காளோ? நீங்க சொன்ன மாதிரியே வீட்டு அட்ரஸ் தெரியாம தான் தேடிமா. நீமா வந்தேன். நீ ஹாஸ்பிட்டல்லையும் வேலை பார்த்து இந்த டியூட்டி தாம்மா. வீடு எங்கம்மா? வீடு இல்லைங்கம்மா, ஒரு திருநெல்வேலிமா. ஹோட்டல்ல தங்கி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் மாதிரிதான் 2 வாட்டி கட்டு பிரிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு. நான் பண்ணிடுறேம்மா. சரிம்மா, பரம ரூம காமிச்சு விடு. சரி, போய் வேலை யோசிக்காத, நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடு. என்ன? அதெல்லாம் நான் பார்த்துதான். ஏங்க ஒரு ரூம் இருக்கு, இங்கேயும் ஒரு ரூம் இருக்கு. பெயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் சார். என்னது? எனக்குலாம் வேணாங்க. வரும்போதுன்னு சொன்னா பயப்படுவீங்கன்னு. ஊசி. அம்மா அம்மா, என்னாச்சு? யார்? இல்லம்மா, அந்த ரூம்னு சொன்னேன். சாரி தம்பி இருந்தாங்கல்ல, அவங்கதான். நல்லாதான் இருக்கா? இவங்க நளினி. உனக்காக அம்மா ஏற்பாடு பண்ணிருக்க நர்ஸ். இனிமே உனக்கு கட்டு போடுறதுக்காக நர்ஸ் வருவாங்கன்னு சார் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி. அதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், விடுங்க. வந்து நீங்க உட்காருங்க. இருக்கும்ல, அதான் வெளியில போய் கூட நம்ம கிட்ட சொல்லாம